Hi and hello guys, welcome back to another one video. Welcome to Giantcars. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க and Giantcarsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கிட்ட உள்ள வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 10 to 15 days வண்டி எடுக்காம இருக்கோம் அப்படின்னா என்ன நம்ம மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். பெட்ரோல் அண்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே நம்ம பேட்டரி டெர்மினல் -0.2 முடிஞ்ச அளவுக்கு +0.யும் கழட்டி வச்சுறது நல்லது. பேட்டரி டிஸ்சார்ஜிங்ல இருந்து இது நம்மள தவிர்க்கும். அதே மாதிரி மாட்டும் போது பேட்டரி நெக்ல ஏதோ சால்ட், அதாவது ஒயிட் கலர்ல ஏதோ ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு பெட்ரோலியம் ஜெல்லி எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு பேட்டரி நெக் மாட்டினோம்னா போதும், நமக்கு ப்ராப்பரான சார்ஜிங் ஏறும் அண்ட் டிஸ்சார்ஜ் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. அண்ட் வெஹிக்கிளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்ததா நம்ம கிரவுண்ட்ல ஏதோ ஆயில் ட்ரேசஸ் ஏதோ இருக்கா அப்படின்னு பாக்கணும். இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி டாட்டா ஏதோ ஆயில் ட்ரேசஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளா இருந்தாலும் நம்ம கம்பல்சரி ஆயில் லெவல் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அது எப்படி செக் பண்றது அப்படின்னா, பாட்டம்ல நமக்கு மினிமம் பாயிண்ட், டாப்ல நமக்கு மேக்சிமம் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பட்ட பாயிண்ட்டுக்கு இடையில ஆயில் இருக்கலாம். பாட்டம்ல உள்ள பாயிண்ட் கீழே ஆயில் பயிரக்கூடாது. போயிருந்தா நம்ம கம்பல்சரி கம்பெனி ரெக்கமெண்ட்ல சொல்ற இன்ஜின் ஆயில் வாங்கி டாப் அப் பண்ணிட்டு வெஹிக்கிளை ரன் பண்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியான்னு சொல்லலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியா டயர் பிரஷர் செக் பண்ணிட்டு எடுக்கிறது நல்லது. அல்லது பக்கத்துல உள்ள கேஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம ஏர் செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம கிட்ட உள்ள கம்ப்ரெஷர்லயே கம்பெனி ரெக்கமெண்ட் எவ்வளவு ஏர் பிரஷர் வைக்க சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிரஷர் ஃபில் பண்ணிட்டு வெஹிக்கிள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். வீக்லி ஒன்ஸ் ஆகுது வெஹிக்கிளை 1 to 2 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுங்க. அதே மாதிரி வெஹிக்கிளை தினமும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி பிரேக் அண்ட் கிளச் பெடல்ஸ் எல்லாத்தையும் கம்பல்சரியா செக் பண்ணுங்க அண்ட் ரெகுலரா பிரஸ் பண்ணி பாருங்க ஏதோ கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அண்ட் ஹெட்லைட் எல்லாமே ரெகுலரா ஆன் பண்ணி பாருங்க அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பிளாட் ஸ்பேசஸ்ல நிறுத்துறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கியர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. லாங் டேர்முக்கு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள நமக்கு ரியர் ட்ரம்ல ஹேண்ட் பிரேக் ஜாம் ஆகி நின்னுக்கும். அடுத்தது ஃபியூச்சர்ல அதை நமக்கு கம்ப்ளைண்ட் தரலாம். வெஹிக்கிள் ரெகுலரா ஸ்லோப்ல தான் நிக்குது அப்படின்னா கியர் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி டயர் ஸ்டாப்பர் யூஸ் பண்ணிக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் பிரேக் போடுறத தவிர்த்துருங்க. லாங் டேர்மா வெஹிக்கிள் எடுக்காம இருக்குன்னா. வெஹிக்கிளை ஒரு லாங் டேர்மா யூஸ் பண்ணாம இருக்கும் அப்படின்னா நம்ம வைப்பர்ஸ ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். அல்லது வைப்பர் கீழே பேப்பரை வச்சு நிறுத்துறது நல்லதுன்னு சொல்லலாம். எதுக்காக வைப்பர் டேமேஜஸ்ல இருந்து தவிர்த்துக்கலாம் அண்ட் வைப்பர் ஹார்ட் ஆகிறதையும் நம்ம தவிர்த்துக்கலாம். பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பேட்டரி டெர்மினல்ஸ் அண்ட் ஆசிட் லீக்கேஜஸ் ஏதோ இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுவோம். அண்ட் பாட்டம்ல ஏதோ கூலண்ட் லீக்கேஜஸ் அண்ட் கீர் ஆயில் லீக்கேஜஸ் அண்ட் வேற இன்ஜின் ஆயிலோட லீக்கேஜ் எல்லாம் ஏதோ இருக்கான்னு நம்ம ஃப்ளோர்ல செக் பண்ணிக்கணும்.